வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இருக்கக்கூடிய செக் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது யூஷுவலாக ஒரு அண்டர்மைண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லலாம். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது செக் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஸோ அப்போ டொமைன் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறதுக்கும் யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறதையும் மெயின்டைன் பண்ணுறதுல செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ரைட், அதாவது ப்ரைமரி கீ ஃபாரின் கீயெல்லாம் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ரைட், இன் ஜென்ரல் பார்க்கும்போதே ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரைமரி கீங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியும் என்டைட்டி இன்டெகிரிட்டியும் யூஸ்வலாக மெயின்டைன் ஆகிடுது. பட் நம்ம இங்கே மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். டொமைன் இன்டெகிரிட்டியும் யூசர் டிஃபைன்டு இன்டெகிரிட்டியும் இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த செக் அப்படிங்கிறது ரொம்பவே யூனிக்காக, ரொம்பவே வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டு. ஏன்னா இதனால் மட்டுமே சில விஷயங்களை செய்ய முடியும். மீதி இருக்கிற எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் அப்ளை ஆகாத ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு அப்ளை ஆக போகுது. ரைட், அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ரைட், வீடியோக்குள்ளே போகலாம். செக் கன்ஸ்ட்ரெயின்ட் பற்றி பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ நம்ம செக் அப்படின்னு சொல்லும்போது சொன்னோம் இது ஒரு காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லி. ரைட், இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ நான் யூஸ்வலாக சொன்னது வந்து டொமைன் இன்டெகிரிட்டியை செக் பண்ணுறதுக்காகவும் யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டியை செக் பண்ணுறதுக்காகவும். ஸோ இந்த ரெண்டு இன்டெகிரிட்டிக்கும் நமக்கு இது தேவைப்படுது. ரைட், மீதி இருக்கிற ரெண்டுக்கு இது தேவைப்படாது. அதாவது ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ஆகட்டும், என்டைட்டிக்கானதாகட்டும். ரைட், அதாவது ப்ரைமரி கீ ஃபாரின் கீ அது ரெண்டுத்துக்கும் இது தேவைப்படாது. மற்றபடி டொமைன் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூசர் டிஃபைன்டாக நமக்கான லாஜிக்கை, பிஸ்னஸ் லாஜிக்கை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் ரைட் இது நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த டொமைனை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஒர்க்கே செக்கு தான் செய்ய போகுது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபாரின் கீயும் நாட்னலும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம் டொமைனில். பட் மெஜாரிட்டிங்கிறது செக்கு தான். ஓகே, அப்போ ஒரு செக் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு சொன்னால் செக்குனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட், நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு என்னத்தை செக் பண்ணுறோம் அப்படின்னா இட் லிமிட்ஸ் த வேல்யூஸ் தட் ஆர் அக்செப்டட் பை அ காலம். ஒரு பர்டிகுலர் காலம் என்ன வேல்யூ, என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்கும், எது அக்செப்டபுள் எது நாட் அக்செப்டபுள் அப்படிங்கிறத லிமிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு காலமுக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் அலௌடு, இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் டிட்டர்மைன் தி அக்செப்டபிள் வேல்யூ. எது அக்செப்டபிள்னா அப்புறம் எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை, ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை, ட்ரூ அல்லது ஃபால்ஸ்னு எவாலுவேட் ஆகக்கூடிய ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம அதை முடிவு பண்ணுறோம். அப்போ இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை அது எவாலுவேட் பண்ணி பார்க்கும். அதனுடைய அவுட்புட் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம லாஜிக்கல் அல்லது பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ரைட், அப்போ அந்த கண்டிஷன்ஸ் மீட் ஆச்சுன்னா அந்த இன்புட்டை அக்செப்ட் பண்ணிக்கும். கண்டிஷன்ஸ் நாட் மெட் அப்படின்னு சொன்னால் அந்த இன்புட்டை ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், அப்போ இந்த கண்டிஷனுடைய அவுட்புட்டை பொறுத்து தான் அந்த வேல்யூவை உள்ளே வாங்கிக்கலாமா வாங்கிக்க கூடாதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இங்கே கொடுக்கலாம். சரி, அப்போ நான் இப்போ ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் 18 இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் அலோவ் பண்ணு, இல்லாட்டி சைல்டு லேபர். அப்போ நீங்கள் ஏஜை என்டர் பண்ண உடனே அது செக் பண்ணி பார்க்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 இல்லாத பட்சத்தில் இது ஃபால்ஸ்னு வந்துடும். இப்போ நீங்கள் 12ன்னு கொடுக்குறீங்க அப்போனா ஃபால்ஸ்னு வந்துடும். 12 இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 ஃபால்ஸ், அப்போனா உங்கள் என்ட்ரி உள்ளே போகாது. இப்போ இதுவே நீங்கள் 21 கொடுக்குறீங்க, அப்போ 21 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 அப்போ உள்ளே போயிடும், ட்ரூன்னு வரும், அப்போ உள்ளே போயிடும். அப்போ அந்த கண்டிஷன்ஸ் மீட் ஆச்சுன்னு அப்படின்னு சொன்னால் இன்புட் அக்செப்ட் ஆகும். மீட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இன்புட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதி, ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் எழுதி, அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனுடைய அவுட்புட் ட்ரூவாக இருந்தால் இன்புட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லாட்டி இன்புட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் பார்க்குறோம். பட் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்குன்னு சில யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ரைட், ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, மல்டிபிள் செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதலாம் ஒரே காலமுக்கு. வேறு எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் எழுத வேண்டிய தேவையும் இருக்காது, செய்யவும் முடியாது. அப்போ ஒரு வாட்டி தான் ப்ரைமரி கீ கொடுக்க முடியும். ஃபாரின் கீயும் அப்படி தான். ரைட், அதே மாதிரி தான் உங்களுக்கு நாட்னல்னு போட்டால் அவ்வளோதான், திரும்ப நாட்னல்னு நம்ம போட போகிறது இல்லை. ரைட், டிஃபால்ட்டும் நம்ம ஒரு டிஃபால்ட் வேல்யூ தான் கொடுக்க முடியும்.
ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது இந்த செக் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும்தான் ஒரே காலமுக்கு நிறைய வாட்டி டிஃபைன் பண்ண முடியும். அது எப்படி, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எம்ப்ளாயிக்கான டீட்டெயில்ஸ் வாங்கக்கூடிய ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த எம்ப்ளாயிக்குன்னு நான் ஒரு ஐடி கொடுத்துட்றேன், அந்த எம்ப்ளாயிக்குன்னு ஒரு நேம் கொடுத்துட்றேன், அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன், அந்த எம்ப்ளாயினோட ஏஜ் கொடுக்குறேன், டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுக்குறேன், எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன், இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம், ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், இப்படி எல்லாம். ரைட். இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் இந்த ஏஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்கணும். ரைட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஏஜுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ நான் பாட்டுக்கு டேட் ஆஃப் பர்த்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1986ன்னு கொடுக்குறேன், ஏஜ் 20ன்னு கொடுக்குறேன். அது எப்படி இருக்க முடியும்? இப்போ இன்னும் 2023 இருக்கோம். நம்ம டேட் ஆஃப் பர்த் 1986ன்னு கொடுத்துருக்குறீங்க. அப்போனா கண்டிப்பாக உங்களுக்கு 35 வயசுக்கு மேலெல்லாம் ஆகுது. ரைட், நீங்கள் எப்படி 20ன்னு கொடுக்கலாம்? அப்போ இந்த காலமுக்கும் இந்த காலமுக்குமே நான் கிராஸ் செக் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி நிறைய கிராஸ் செக்கிங் நான் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் எடுத்துக்கோங்க. அப்போ நான் டேட் ஆஃப் பர்த் வந்து 1986ன்னு கொடுத்துருக்குறேன், டேட் ஆஃப் ஜாயினிங்கை 1985ன்னு கொடுத்துருக்குறேன். இது எப்படி பாசிபிளாக இருக்கும்? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்களா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸை கூட்டி காட்டுற மாதிரி ஆகிடும். அப்போ இதை அலோவ் பண்ணக்கூடாது. இது போக நம்மளுடைய பிஸ்னஸ் ரூல்னு ஒன்று இருக்குது, 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு. யூசர் டிஃபைன்டு கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் என்னுடைய டேட் ஆஃப் ஜாயினிங்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம்ங்கிறது 18 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ 18 வயசுக்கு அப்புறம் தான் நான் இங்கே ஜாயின் பண்ண முடியும். அப்போ ஏஜ் அப்படிங்கிறது greater than or equal to 18 இருக்கணும். இது ஒன்று. ரைட். அப்போ அதே மாதிரி ஏஜை வந்து நான் சிஸ்டம் டேட்டையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஏஜ் கூட கிராஸ் செக் பண்ணணும். அப்போ ஏஜுக்கு இப்பயே நம்ம 2 சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தான் டேட் ஆஃப் ஜாயினிங்கு. ரைட். அப்போ இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிறது என்னுடைய சிஸ்டம் டேட்டுக்கு ஃப்யூச்சரில் நான் கொடுக்க முடியாது. எப்பயுமே டைமை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் போக முடியாது. அப்போ நேற்று தான் இருக்கலாம், இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு டேட்டை கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் டேட் ஆஃப் பர்த்தும், நாளைக்கு டேட் ஆஃப் பர்த்தாக கொடுக்க முடியாது. நேற்று இருக்கலாம், அல்லது பாஸ்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம், இன்றைக்கி இருக்கலாம், பட் நாளைக்கு டேட்டை கொடுக்கவே முடியாது டேட் ஆஃப் பர்த்தில். ரைட். அப்போ இந்த மாதிரி அப்போ இட் ஷுட் பி லெஸ் தேன் கரண்ட் டேட்டு. ரைட். அப்போ இதுக்கும் சிஸ்டம் டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்கிறது ஏஜுக்கு மேட்ச் ஆகணும். டேட் ஆஃப் ஜாயினிங்கிறது டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி இருக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஏஜை விட ஜாஸ்தியாக இருக்க முடியாது. சொல்லப்போனால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அந்த 18 வருஷம் உங்களோட ஏஜில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸாக வைக்க முடியும் மேக்ஸிமம். ஏன்னா 18 இயர்ஸில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க முடியும். அப்போ நீங்கள் பிறந்தே 23 வருஷம் தான் ஆகுதுன்னா மேக்ஸிமமே உங்களுக்கு 5 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியும். அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியாது. இப்படி நிறைய செக் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் எழுதலைன்னா ரைட் ரியாலிட்டியில் ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்வேலிட் டேட்டா உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆப்ஷனை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ப்ராப்பராக செக் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் எழுதுறதுங்கிறது முக்கியமாகுது. அதனால தான் ஒரே காலமுக்கு மல்டிபிள் செக் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸுங்கிறத அலோவ் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ செக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ரைட். ஒரே காலத்துக்கு நம்ம எத்தனை செக் அண்ட் ஸ்ட்ரெயின்ட் வேணாலும் என்ன பண்ண முடியுது, எழுத முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம மல்டிபிள் செக் அண்ட் ஸ்ட்ரெயின் ஒரு சிங்கிள் காலமுக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறது. ரைட். செக்குக்கு இன்னொரு யூனிக் சினாரியோ இருக்குது. ரைட். டெம்பரவரிலி டிசேபிள் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்கிறான். நம்ம வேணும்னா டெம்பரவரியாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி டிசேபிள் பண்ணும்போது டேட்டா இன்டெகிரிட்டி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வில் நாட் பி மெயின்டைன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வில் நாட் பி என்ஷோர்டுன்னு சொல்லலாம். என்ஷூர் பண்ண முடியாது. நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் டிசேபிள்டாக இருக்கக்கூடிய டைமில் இன்வேலிட் டேட்டா உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது, உள்ளே வரலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஏன் அப்புறம் டிசேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ இங்கே யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு கோட் எழுதிட்டுருக்கேன். ரைட். இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கெல்லாம் பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னைக்கு டேட்டில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அன்றைக்கி டேட்டில் தான் அந்த டிரான்சாக்ஷன் உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா வர்ற கஸ்டமர்ஸை பூரா காலையிலேருந்து ஒரு ½ டே வரைக்கும் மீட் பண்ணி கஸ்டமர்ஸ்கிட்ட பூரா டேட்டா வாங்கிக்குவாங்க. அதை நீங்கள் செக்கு கொடுத்தீங்கன்னா என்ன கொடுக்குறீங்களோ டிடி கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி போட்டுக்குவாங்க. சாயந்தரமாக உட்காந்து என்ட்ரி போட்டுக்குவாங்க. ஒருவேளை அன்றைக்கி என்ட்ரி போட்டு முடிக்க முடியலன்னா அடுத்த நாள் போட்டுக்குவாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நம்ம இதை ஆட்டோமேட் பண்ணதுக்கு அப்புறம்
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு டேட்டுனா இன்னைக்கு என்ட்ரி போட்டுறணும். அப்போ நாளைக்கு வந்து இன்னைக்கு டேட்டில் என்ட்ரி போட முடியாது. அதாவது நேற்று டேட்டில் நான் ஒரு டிடி எடுக்க முடியாது, நேற்று டேட்டில் நான் ஒரு செக்குக்கு என்ட்ரி போட முடியாது. ஏன் போட முடியாது? ஏன்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ பாஸ்ட்டை பேஸ் பண்ணி என்னால் ஒரு டிடி எடுக்க முடியும்னா நான் ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் இப்போ வாங்கிடலாம். ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்கிடலாம். ஒரு காலேஜில் 6 வருஷம் 3 வருஷம் படித்த மாதிரி நான் கணக்கு காட்டிடலாம். ரைட். ஏன்னா அப்போ நான் அதுக்கு டிடி எடுத்துருக்கணும், நான் ஃபீஸை டிடியில் பே பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம். ரைட். அப்போ பாஸ்ட் அப்படிங்கிறது எப்பயுமே சிக்கல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரண்ட் டேட்டில் கொடுக்கலாம், பாஸ்ட்டுக்கோ ஃபியூச்சருக்கோ நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட். அதனாலேயே இப்போ பேங்கிங்லலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு செக் கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதிடுறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு டிரான்சாக்ஷன் வந்ததுன்னா அதை இன்றைக்கி தான் ப்ராசஸ் பண்ணணும். அதனால தான் இன்றைக்கி பேங்க் ஆஃபீஸர்ஸுமே புலம்புறாங்க, நைட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போகணும். ரைட். அப்போ ஒரு ஆஃபீஸராக இருந்தார்னா அவர் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா, இன்றைக்கி டிரான்சாக்ஷன்ஸ் பூரா உள்ளே போயிடுச்சான்னு பார்த்துட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு எமர்ஜென்சி என்ன பண்ணலாம், இப்போ அவரால் பண்ண முடியலைங்க, ஒரு எமர்ஜென்சி சினாரியோ. ஓகே, இப்போ அடுத்த நாள் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்களோட அட்மினை கால் பண்ணி செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை டிசேபிள் பண்ண சொல்லணும். ரைட். இந்த ப்ராப்பர்ட்டி 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு. ஒன்று வந்து செக்கு, இன்னொன்று வந்து டிஃபால்ட்டு. இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே பார்த்தோம்னாக்க ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை கண்டுக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை கண்டுக்காது. ஆனால் மீதி இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் அப்படி கிடையாது. இப்போ நாட் நல்னு இருக்குது. இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை நான் செட் பண்ணும்போது உள்ள ஒரு நல் வேல்யூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அதை ரிமூவ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பார்ப்போம், கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்லிடும். அதே மாதிரி தான் பிரைமரி கீ யூனிக்காக இல்லைன்னு வச்சுக்கோமே, நீங்கள் இப்போ அந்த காலமில் பிரைமரி கீ செட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இந்த 2 காலமும் யூனிக்னஸை இன்வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரைமரி கீ செட் பண்ணுங்கன்னு சொல்லும். அதே மாதிரி தான் ஃபாரின் கீயும். ரைட். அப்போ மீதி இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே பார்த்தோம்னா பாஸ்ட் ப்ரெசண்ட்டு ரெண்டுத்தையுமே பண்ணும். அப்போ நான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை செட் பண்ணும்போது அந்த காலமில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து ஏதாவது இன்வேலிடேஷன் வருதா, ஏதாவது வயலேஷன் வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை செட் பண்ணணுமா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம். ஆனால் டிஃபால்ட்டும் செக்கும் அப்படி கிடையாது. அப்போ டிஃபால்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட்டுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாது. கரண்ட்டாக ஒரு வேல்யூவை கொடுக்கும்போது, ஒரு இன்சர்ட் போடும்போது நான் ஒரு வேல்யூ கொடுக்கலன்னா இந்த வேல்யூவை டிஃபால்ட்டாக எடுத்துக்கோன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி என் டேட்டா பேஸில் ஆல்ரெடி நல்லுன்னு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இது டிஃபால்ட் வேல்யூ வச்சு ஃபில்லப் பண்ணாது. ப்ரெசண்ட்டில் மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடியது. டிஃபால்ட்டுங்கிறது ப்ரெசண்ட்டில் மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடியது. செக்கும் அப்படி தான், ப்ரெசண்ட்டில் மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடியது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நான் இன்னைக்கு டேட்டில் தான் என்ட்ரி விழணும்னு சொல்கிறேன், இன்னைக்கான என்ட்ரி இன்னைக்கு டேட்டில் தான் விழணும்னு சொல்கிறேன். அப்போ அதுக்காக டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ற அந்த காலம் இருக்குல்ல, அதில் நேற்று டேட்டா இல்லாமல் பார்த்துக்க முடியுமா, பாஸ்ட் டேட்டா இல்லாமல் பார்த்துக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நேற்றுயான டிரான்சாக்ஷன்லாம் நேற்று டேட்டில் தான் விழுந்திருக்கும், முந்தா நேற்றுக்கான டிரான்சாக்ஷன்லாம் முந்தா நேற்று டேட்டில் தான் விழுந்திருக்கும். அப்போ எல்லா டேட்லேயுமே அங்கே டிரான்சாக்ஷன் இருக்கும். நம்ம என்ன சொல்ல வரோம், இன்னைக்கு என்ட்ரி போடுறது இன்னைக்கு டேட்டில் தான் போட முடியும், நேற்று டேட்டில் போடக்கூடாது, நாளைக்கு டேட்டில் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட். அந்த விண்டோவை புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. அப்போ அதுக்காக இதை வயலேட் பண்ணுற மாதிரி எந்த டேட்டாவும் உள்ளே இருக்காதுன்னு நான் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக அந்த டேட்டா இருக்கும். அதனால தான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிறது ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் பார்க்கும். அப்போ நான் செக்கை ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னால், திரும்ப நான் செக்கை ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் அது போய் எல்லா காலத்தையும் செக் பண்ணிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காது. இதுக்கப்புறம் வரப்போகிற டேட்டாவுக்கு ஃப்யூச்சரில் நம்ம போடக்கூடிய என்ட்ரிக்கு அது கண்டிஷன்ஸை செக் பண்ணுமே ஒழிய ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவுக்கு எந்த கண்டிஷனும் செக் பண்ணாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அதை டெம்பரவரியாக டிசேபிள் பண்ணலாம். இப்படி டிசேபிள் பண்ணும்போது ரைட், நம்ம தான் டேட்டா இன்டெகிரிட்டி மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு டெவலப்பராக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம அட்மின்ட்ட போக வேண்டியிருக்கு, போயிட்டு நம்ம டிசேபிள் பண்ண சொல்லணும். இப்போ டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான என்ட்ரிஸை போடலாம். இன்னும் ஒரு 10 என்ட்ரியோ 15 என்ட்ரியோ நீங்கள் போடுவீங்க. போட்ட உடனே திரும்ப அந்த அட்மின் கிட்ட கூப்பிட்டு அதை என்னேபிள் பண்ண சொல்லிடுவீங்க. அப்படி என்னேபிள் பண்ணும்போது அவர் செக் பண்ணிக்குவார், நீங்கள் கொடுத்த அந்த 15 என்ட்ரி மட்டும்தான் உள்ளே வந்திருக்குதா, இல்லை வேறு யாராவது இதை மிஸ்யூஸ் பண்ணி தப்பான டேட்டாவை என்டர் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத அவரால் செக் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அவர் தான் அதை டிசேபிள் பண்ணுறாரு. அப்போ அவர் அதை மானிட்டர் பண்ணுவார்.
திரும்ப எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி மானிட்டர் பண்ணி டேட்டா இன்டெகிரிட்டி என்ஷூர்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்குவார். வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எனேபிள் பண்ணி விடுவார். ரைட். ஸோ இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கான எக்ஸாம்பிளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம டிசேபிள் பண்ணுறதுக்கான சினாரியோஸ் வரும். ஸோ அப்போ செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லும்போது ரைட், டொமைன் இன்டெகிரிட்டியும் யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு பார்க்குறோம். ரைட். இதுக்கு யூனிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒரே காலமுக்கு எழுத முடியும்னா அது செக் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். அதே மாதிரி டெம்பரவரியாக இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை டிசேபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ரைட். ஸோ இதுக்கான யூஸ் கேசஸ் பார்த்துருக்கோம். ஸோ எதுவும் டவுட்ஸோ அல்லது கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. எங்களை இன்னும் நிறைய வீடியோ செய்யறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.